இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, முருகனுடைய பரிபூரண ஆசி பெற்ற ஜாதகம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த ஆவணி மாதத்திற்கு உண்டு. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையுடன் வேலை செய்யுங்கள். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு யாரையும் நம்பாத. இன்னைக்கு உங்களை மோசம் பண்றதுக்குன்னு சிலர் ரெடியா இருக்காங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பெண்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில ஆண் நண்பர்களால் பிரச்சனை வரும், கவனமா இருங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ வைரா டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். மாதம் ஒவ்வொரு கிரகமும், இப்போ சூரியன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடக ராசியிலிருந்து அடுத்ததாக சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. அப்போ இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது. மிதுனத்துல செவ்வாய், கடகத்துல குரு, அதே போல சிம்மத்துல சூரியன் புதன் கேது, அதே போல கன்னியில சுக்கிரன், அதே போல இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நாள்ல அந்த ஆவணி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா துலாம்ல சந்திரன், அதே போல கும்பத்துல ராகு, மீனத்துல சனி. இப்படி கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய நாள்ல நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? துரதிருஷ்டமா இருக்குமா, அதிர்ஷ்டமா இருக்குமா, நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வரும், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வரணும், எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சு வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். வேலையில் ஜெயிச்சு வரணும், ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஜெயிச்சு வரணும், எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு வரணும். ஆவணி மாதம் என்பது நல்ல சுபமான மாதம். விநாயகர் சதுர்த்தி வருது, நிறைய விசேஷங்கள் வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அப்படி சிறப்புள்ள மாதத்துல வாங்க 12 ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பலன்கள்லாம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எந்தெந்த சுவாமிக்கு எப்படி தீபம் போடணும், எப்படி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள். பொதுவான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போதே சில பேர் என்னிடம் தனியாக சில பேர் சொல்றது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க பொது பலன் சொல்றதே எங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிறத அப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படியே எனக்கு போன்ல அனுப்பியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இது பொது பலன்கள், சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும், சில பேருக்கு. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து கொண்டால் தான் உங்களுக்கு உங்களுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நேரம் எப்படி இருக்கு, நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு நேரம் நன்னா இருக்குமா, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதே வட்டத்துக்குள்ளே தான் கஷ்டப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு முன்னேற்றம் வரணும்னு நம்மளும் சில விஷயங்களை முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், ஒரு அதே போல ஒரு ஜெமாலஜி நீங்க பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். நீங்க ஒரு திருமண பொருத்தம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், உங்க ஜாதகத்தை பத்தின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஒரு ஃபோன் பண்ணி, சுவாமி நான் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வரணும், யாரா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் இருக்கேன். நீங்க எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? இந்த சேனல்ல பார்க்குறவங்க அத்தனை பேருமே இந்த ஸ்ரீ வைரா டிவி சேனல் உண்மையிலேயே நான் எனக்கு வெளிநாட்டில இருந்தெல்லாம் எனக்கு கால் வந்தது. உண்மையிலே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சுவாமிஜி நான் உண்மையிலே நான் எதிர்த்து அவங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலே மேலே நீங்க சந்தோஷமா இருக்கணும், நன்னா இருக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னு சொல்றது முருகனுடைய பரிபூரண ஆசி பெற்ற ஜாதகம். உண்மையே அந்த ராசி அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பூரண ஆசி அப்படிங்கிறது உண்டு. ஒரு விஷயம், என்னைக்குமே தெய்வ விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த ஆவணி மாதத்திற்கு உண்டு. ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி வரும், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். கவலைப்படாம இருங்க. ஏழரை சனி, எதுலையும் அவசரப்படாம இருங்க. அவசரமா ஒரு விஷயம் பேசுறது, அவசரமா சில விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையா நிதானமா நீங்க ஒரு விஷயமா நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. எடுத்தோம் கவுத்தோம் சில விஷயங்கள் முடிவெடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி பெரிய அளவுல பிரச்சனைகள் வரும். கவனமா இருங்க. இது முதல் விஷயம். வாழ்க்கையை மாற்றும் ஆவணி மாதம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாருக்கு? மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில். சரி, இப்போ உங்களோட வேலை எப்படி இருக்கும்? நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு தனியார் உத்தியோகத்துல இருக்கலாம். நீங்க ஒரு தனியார் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் பேசுங்கள். அவங்கள போய் தேவையில்லாத அவங்கள ஒரு எளிமையா பார்க்கறது. உங்களுக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, பேசதான் பேசுவாங்க, சொல்லதான் சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருங்க. உங்களை ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க ஐடில இருங்க, என்ன வேலையில வேணாலும் இருங்க, தனியார் வேலையில எந்த வேலையில வேணாலும் இருங்க, உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்க மேல ஒரு பாயிண்ட் வச்சதுதான். அப்புறம் உங்களுக்கு சேலரி டிலே, எல்லாமே பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நிதானிச்சு செயல்படுங்க. ஒண்ணு. இதே நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காவல்துறையில இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையுடன் வேலை செய்யுங்கள். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா நிறைய பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் கையை கட்டிண்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. இன்றைய ஒரு நாள் கிடக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரையில நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்ப என்ன பிரச்சனை யார் மூலமா வரும்னே தெரியாது. கவனமா இருங்க. தொழில் வியாபாரத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வரும். சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அகலக்கால் வைக்காது. என்னது? அகலக்கால் வைக்காது. சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும். இது வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயத்த கொண்டு போகும். திருமணம் சம்பந்தப்பட்டது, குடும்ப சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டா கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க முயற்சி செய்யும். தேவையில்லாத சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மூணாவது மனிதர்களால் உள்ள குடும்பத்துல சண்டை, தேவையில்லாத உறவினர்களால் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எதுவுமே ஃபேஸ் டு ஃபேஸ். கணவன் மனைவி நீங்க பேசுறீங்களா, நீங்க பண்றீங்களா, நீங்க உங்க குழந்தைகள் உங்க குடும்பம் பார்த்துக்கோங்க. மூணாவது மனிதர்கள் உள்ள வரக்கூடாது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆவணி மாசத்துல. அது பெருசா போகாம இருக்கிறது உங்க கையில இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தைகளால் நற்பெயர் உண்டு. குழந்தை நல்லா படிக்கிறான், குழந்தைக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு நல்ல செய்திகள்லாம் வரும். ஆவணி மாசத்தை பொறுத்த அளவுக்கு கல்யாணம், சுபகாரியம், மேஷராசி பொறுத்த அளவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், ஒரு காதணி விழா, ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு உண்டு. சுப செலவுகள் உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று. அடுத்ததாக இந்த சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் தலையிட்டுக்காதீங்க. நீங்க தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சொத்து விஷயத்துல கவனமா இருங்க. அதுக்கு அடுத்ததாக வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க. யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்களா போய் ஒரு இடத்துல போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, நீங்களா போய் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறது, தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். ஆவணி மாதம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் கூடி வரும்போது நீங்களா கெடுத்துக்க கூடாது. நீங்களா ஒரு சில விஷயங்களை கெடுத்துக்க கூடாது. அஸ்வினி நட்சத்திரம் பரவாயில்ல, பரணி நட்சத்திரம் பரவாயில்ல, ஆனா கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கும் மோசமா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மறுமணம் கூடி வருமா, வேற ஏதாவது நமக்கு கூடி வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில பிரச்சனைகள் தேடி வந்துன்னு இருக்கு. சில பிரச்சனைகள் சமாளிக்க முடியுது, சில பிரச்சனைகள் சமாளிக்க முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. போராடிட்டு தான் இருக்க, இன்னும் வெற்றி பெற முடியல. தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரியான சில சூழ்நிலையிலாம் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. மாணவிகள் கூட இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்கணும், இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். இந்த எஃபர்ட்லாம் பத்தாது.
பெண்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வண்டி வாகனங்களை பெண்கள் எச்சரிக்கையாக போங்க, எச்சரிக்கையாக வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70-80% இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறீங்க, நிறைய விஷயங்கள்ல வண்டியில் நிறைய டூ வீலர்லாம் போறீங்க, கவனமாக போங்க, கவனமாக வாங்க. சிறு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, சிறு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக போங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சக்சஸ் உண்டு, சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு மட்டுமே இந்த கேஸ் ஆனது சிலது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ மேஷராசி பொறுத்தளவுக்கு நல்ல யோகமாக இருக்கு. 80% வரைக்கும் நன்னா இருக்கு. ஆவணி மாதம் சுபமாக இருக்கும். நீங்களா போய் ஒரு விஷயத்தில் மாட்டிண்டு முழிக்காதீங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படின்னும் பொழுது, பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு ராசி. பெருமாளுடைய பரிபூரண ஆசி உண்டு உங்களுக்கு. சுக்கிரனுடைய ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகம். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சிறப்பு. அப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 4ஆம் இடத்துல யார் இருக்கா, என்னென்ன கிரகங்கள் இருக்கு, இனி நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, எப்படி இருக்க போறீங்க, அதுதான் மிக முக்கியமானது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. இந்த ஆவணி மாசத்துல நான் உனக்கு செய்யறேன், நான் உனக்கு எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்துட்றேன், அதை பண்ணிடுறேன், மாட்டிடுறேன், கைட்டிடுறேன், எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாலாம் நம்பாத. வாய் வார்த்தை தான் இருக்குமே தவிர செயல்ல எதுவுமே இருக்காது. நீ தான் கவனமா இருக்கணும். ஒருத்தரை நம்பி நீ போய் மோசம் போயிடாது. என்ன, அவனுக்கு காரியமாகும் வரை உனக்கு எல்லாமே சொல்லுவான், எல்லாமே பண்ணுவான், அதுக்கப்புறம் உன் கிட்ட கூட வரமாட்டான். இதுல நீ ஞாபகம் வச்சுட்டேன்னு நீ கரெக்டா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு. ரெண்டாவது, நீ என்னென்னலாம் நீ ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு சொன்னா, என்னென்ன விஷயம்லாம் நீ ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு சொன்னா, டிலே ஃபேஸ் பண்ண போற, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ் பண்ண போற, அதே போல ஸ்ட்ரெஸ் நிறைய வரப்போறது, நிறைய இருந்துட்டு இருக்கு. வேற ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக வரும், ஹிடன் எனிமிஸ் நிறைய இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கு. ஸோ நீ தான் என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நீ தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ராசிக்கு இன்னைக்கு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு வேலையிலெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை மோசம் பண்றதுக்குன்னு சிலர் ரெடியா இருக்காங்க. அதாவது செய்யறேன், மோசம் பண்றதுக்கு, வேலையில கூட மோசம் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்யாத தப்புக்கு தண்டனை ஏற்கக்கூடிய செயல். அதாவது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன சொல்றீங்களோ, சார் நான் செஞ்சுட்டேன் சார், தப்பு என் மேலதான் ஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். செய்யாத தப்புக்கு உனக்கு ஒரு தண்டனை தேவையா, அது உனக்கு வரும். ஸோ நீ கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா சில பேருடைய விஷயம் அப்படி லேசா அப்படி கை காமிச்சு விட்டுட்டு போயிடுவோம், உனக்கு தான் பிரச்சனை. நீ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு கரெக்டாக பார்த்துக்கோ. ரெண்டாவது, இதுதான் உனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது. ரெண்டாவது, நீ வந்து உன்னுடைய நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்கு, உன்னோட பொசசிவ்னஸ், உன்னுடைய லேசி, உன்னுடைய ஓவர் திங்கிங், ஜெலசி. ஸோ சில விஷயங்கள்லாம் வெட்டணும். ஸ்லோ ஈகோ, சைலண்ட் ஆங்கர், இதெல்லாம் நீ சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும். இதே உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயமும் இருக்கு. ஆனால் அதில் நீ தான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ தான் கரெக்டாக இருக்கணும். நீ வந்து நல்ல ஹானஸ்டான பர்சன், ஹார்ட் ஒர்க் பர்சன், நிறைய நல்ல பர்சன் தான். உன்னை எந்த விதத்துலையும் குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நீ உன்னுடைய விஷயம் கரெக்டாக பார்த்துக்கோ. நான் சொன்ன விஷயத்தில் கரெக்டாக பார்த்துக்கோ. இன்னைக்கு குடும்பத்தில் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி இன்னைக்கு ஒரு குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த சூழ்நிலையில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ஒற்றுமை என்னமோ நன்னா இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா, உனக்கு பிரச்சனை வரும். அதாவது நீயா முன் மனைவி கிட்டையோ, அல்லது நீயா ஒரு 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 கணவராக இருந்தால் மனைவி கிட்டேயோ, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையோ தேவையில்லாத ஒரு ஃபோன் கால், தேவையில்லாத ஒரு விஷயம் மாட்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ கவனமா இரு. அதுலேயும் நான் முக்கியமாக சில விஷயம் சொல்றேன், யாருனால பிரச்சனை வருங்கிறதையும் நான் சொல்றேன். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாசத்துல வி ஸ்டார்ட்ல எழுத்துல வரக்கூடியது வி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒண்ணு. அடுத்ததாக எஸ் என்ற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு யாருனால பிரச்சனை வரும்னு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி, இந்த லெட்டர்ல இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனை வரும். ஸோ இந்த லெட்டர்ஸ் ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க.
திருமணம் சம்பந்தப்பட்டது, மறுமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு சுபகாரியங்கள், நிறைய நல்ல விசேஷங்கள், சில விசேஷங்கள்லாம் கூடி வரும், சிலதெல்லாம் நல்லதாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். மாணவிகளுக்கெல்லாம் படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டபுள் செக்அப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அந்த கேஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போகிறதுக்கான சில நல்ல விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. டைம் இருக்கிறவங்க நீங்க அந்த அரசர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க, நான் சொல்றேன். அரசர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அரசர் கோவில்னு பேர். 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மேல மேல சிறப்பா இருப்பீங்க. 1. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பெண்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில ஆண் நண்பர்களால் பிரச்சனை வரும், கவனமா இருங்க. 2வது, வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள், பெரியோர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பர்சனுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் அதிகம் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. சில விஷயங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு லைஃப்ல நன்னா இருக்கலாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.